சிம்பிளா, ஈஸியா 6 வகையான கிறிஸ்மஸ் ரெசிபீஸ் பார்க்க போறோம். எல்லாமே 20 நிமிஷத்துக்குள்ள பண்ணக்கூடிய ரெசிபீஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாவும் நீங்க குடுத்து விடலாம். அதே சமயம் ஒரு 2லேருந்து 3 நாள் வரைக்குமே கெட்டு போகாது. எந்த ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் கலர், ஃப்ளேவர் இல்லாம பண்ண போறோம். முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பனானா அப்சைட் டவுன் கேக். 2வது சாக்லேட் வால்நட் ஃபட்ஜ். 3வது கோதுமை மாவை யூஸ் பண்ணி பண்ற ஒரு இலையான ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது ரொம்ப ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கும். அதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான கோவா ஸ்பெஷல் தேங்காய் கேக், அதாவது கோகனட் கேக்குன்னு சொல்லுவோம். இதுங்க நீங்கள் ரவையிலையும் பண்ணலாம், மைதாலையும் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே பஞ்சு போல் இருக்கும். நீங்கள் ஃப்ராஸ்டிங் யூஸ் பண்ணலாம். இதுக்கிடையில் ஜாம் வச்சு சாப்பிட்லாம். இது ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட கிறிஸ்மஸ்க்கு கண்டிப்பாக இந்த கேக்கை வந்து புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது 2 வகையாக பண்ணலாம். எக்கோடையும் பண்ணலாம், எக் இல்லாமையும் பண்ணலாம். எக் இல்லாமல் பண்ணணுன்னு நீங்கள் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா செர்ரி வச்சு ஒரு வாயில் கரையிற பேக்கரி பட்டர் குக்கீஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, பிளாக் கரண்ட் எது வேணாலும் வச்சு யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறமா ஒரு மாவு பர்ஃபின்னு சொல்லுவோம். 80s 90s கிட்ஸோட ஃபேவரட்டான மைதா பர்ஃபி. அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாயில் வச்சுன்னு அப்படியே கரைஞ்சிடும். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பனானா அப்சைட் டவுன் கேக். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்கரி ஸ்டைலில் ரொம்ப ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம நினச்சா கூட பேக்கரியில் போயிட்டு பனானா அப்சைட் டவுன் கேக் வந்து வாங்க முடியாது. நம்ம வீட்டிலையே செய்யும்போது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்காது, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் இது வந்து பேக்கரியில் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து நீங்கள் ஓடிஜியில் மட்டும் இல்லை, அவனில் மட்டும் கிடையாது, நீங்கள் கடாய் ப்ரெஷர் குக்கரில் கூட ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம், பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம், டின்னருக்கு கூட நம்ம எடுத்துக்கலாம். காஃபிக்கும் டீக்கும் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து ப்ரௌன் சுகரில் கேரமலைஸ் ஆகி மேலே டாப் வந்து சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு 1/4 கப் பட்டர் எடுத்துகிட்டு 1 நிமிஷம் மட்டும் லைட்டாக இதை வந்து உருக விடணும். கொஞ்சம் மெல்ட் ஆன போது ஒரு 1/4 கப் ப்ரௌன் சுகர் போட்டுட்டு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணோன்னே ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் இதை குக் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வரும், அவ்வளோதான். இதுதான் இந்த வாழைப்பழத்தை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு டின்னை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ட்ரேவாக இருக்கட்டும், டின்னாக இருக்கட்டும், நீங்கள் அதை வந்து பட்டர்னால் நல்லா வந்து தடவி கொடுத்துடுங்க. அதாவது க்ரீஸ் பண்ணி வச்சுடுங்க. அப்போ தான் டீமோல்ட் பண்ணும்போது ஈஸியாக வரும். இப்போது அந்த மெல்ட் பண்ணதை இதில் ஊற்றிட்டு ஈவனாக வர மாதிரி எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு இடையில வந்து கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருந்தால் ரிமைனிங் இருக்கிற ப்ரௌன் சுகரை நீங்கள் அப்படியே வந்து தூவி விட்டுறலாம். இதுக்கு நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம். சுகர், வெல்லம் எல்லாமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இப்போது பனானாவை நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். இது வந்து ரவுண்டாக கட் பண்ணும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் நீள் வாக்கில் கூட கட் பண்ணி இதை வச்சுக்கலாம். இப்போது ஒரு 80 கிராம் பட்டர் எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிங்கனாவே அது நல்லா சாஃப்ட் ஆகிடும். பட்டர் பிடிக்கலைன்னா நீங்கள் ஆயில் போடலாம். பட் ஆயிலோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் கேக்குக்கு வந்து மாறும். இப்போது 1/2 கப் பவுடர் சுகர் எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு வந்து விஸ்க் இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நீங்கள் அதை விஸ்கில் வந்து நல்லா பீட் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ஃப்ளஃபியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன விஸ்கை வச்சுட்டு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு எலக்ட்ரிக் பீட்டர் தான் வேணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் நார்மல் பட்டரோட கலர் மாறி நல்லா லைட் கலராக வரும், க்ரீம் கலராக வரும். நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ணுற அளவுக்கு வரும். அந்த மாதிரி வந்தால் நமக்கு ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே தான். சைடில் எடுத்து விடுங்க. அதுக்கப்புறம் திரும்ப பீட் பண்ணுங்கள், மிக்ஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான், முடிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நீங்கள் இந்த பட்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருங்க. அது ஓரளவுக்கு சாஃப்ட் ஆகிடும். அதே சமயம் உருகிற மாதிரியும் இருக்க வேணாம். பட்டர் இப்படி இருந்தால் தான் நமக்கு என்ன ஆகும்னா அந்த கேக்கோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஆயிலியாகவும் இருக்காது. அதாவது பட்டர் வந்து அப்படியே கையில் ஒட்டுற மாதிரியும் இருக்காது. இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டானது. எல்லா பட்டர் கேக்குக்குமே இதான் பேஸ். இப்போது நான் வனிலா எசன்ஸ் போடுறேன். நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம்.
இதில் வந்து மில்க் எசன்ஸாக இருக்கட்டும், பைனாப்பிள் எசன்ஸ், பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் உங்கள்கிட்ட இருக்கிறத. பட் வனிலா எசன்ஸ் அப்படிங்கிறது வந்து நார்மல் கேக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேக்குக்குமே ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். மற்றதெல்லாம் ஆட் பண்ணும்போது ஓவராக வந்து ஃப்ளேவர் வந்துடும். நம்ம அதை வந்து பார்த்து தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஜஸ்ட் இதை மிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும். இப்போது 2 எக் எடுத்திருக்கேன். இந்த 2 முட்டையை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே அடியாக போட்டுற வேணாம். ஃபஸ்ட்டு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள், விஸ்க்லேயே தான். இது ஒரு 50 செகண்ட்க்கு வந்து நல்லா பீட் பண்ணும்போது எல்லாத்தோடையும் அப்படியே ஒன்றோட ஒன்று சேர்ந்து வரும். இதுக்கப்புறமா அடுத்த எக்கை போடலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் பொறுமை மட்டும் இருந்தால் போதும், மற்றபடி ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், 2வது எக்கை போடுறேன். அதையும் பீட் பண்ணணும். ரொம்ப முக்கியமானது 2 வந்து மீடியம் சைஸ் எக்காக இருக்கணும். இன்னொரு விஷயம், ஃப்ரிட்ஜிலேருந்து டைரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்திங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் அதை வந்து வெளியே வச்சுருங்க. அப்போ தான் வந்து கேக் வந்து நல்லாயிருக்கும், நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ரோல் பண்ணிங்கனாவே வந்து எல்லா இடத்துலையும் அந்த எக் இருக்கும். அது நல்லா நம்ம விஸ்க் பண்ணுறதுக்கு, பீட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு நிமிஷம்தான். இப்போ நம்ம சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுறலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம மாவு போட்டு இப்போ இதில் மைதா 1 கப் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு. இதை வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். இந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு பேஸ் வந்து இது தான். நம்ம பைனாப்பிளாக இருக்கட்டும், இல்லை ஆப்பிளாக இருக்கட்டும், எந்த ஃப்ரூட்ஸ் எடுத்தாலும், ஸ்ட்ராபெரி அப்சைட் டவுன் கேக்காக இருக்கட்டும், இதே தான் மெத்தட் உங்களுக்கு. நீங்கள் ஸ்ட்ராபெரி யூஸ் பண்ணும்போது மட்டும் நம்ம பேக்கிங் சோடாவை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், அதனால தான். இப்போ இதை நல்லா வந்து மாவு தெரியாத மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே சமயம் ஓவராக நம்ம பீட் பண்ணவும் கூடாது. இந்த மாவு அப்படிங்கிறது நமக்கு திக்காக தான் இருக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப திக்காகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த பாலுமே ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஃப்ரிட்ஜிலிருந்து எடுத்து டைரெக்டாக யூஸ் பண்ண வேணாம். ஏன் அப்படின்னா நம்ம வாழைப்பழத்தில் வந்து பண்ணுறதுனால அதில் வந்து தண்ணி விடும். அதனால் பேட்டர் வந்து திரும்ப ரன்னியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்காது, சொதன்னு ஆகிடும், மிடில் வந்து சிங்காக பார்க்கும். அதனால் நம்ம திக்காக தான் பேட்டர் வந்து எடுத்து போடணும். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு பட்டர் ஷீட்டெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. இது ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக பட்டர் மட்டும் நான் வந்து தடவி வச்சுருக்கேன் இந்த ட்ரேயில், அவ்வளோதான். ஸோ இது மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு இடத்துல மட்டும் உப்பாமல் எல்லா இடத்துலையுமே ஈவனாக பேக் ஆகும். 1 தடவை 2 தடவை டேப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ப்ரீஹீட் பண்ண ஓடிஜி 11 வைக்கணும். ப்ரீஹீட் பண்ணுற டைமில் 250 டிகிரியில் 10 மினிட்ஸ் முன்னாடியே ப்ரீஹீட் பண்ணிவிடுங்க. 180 டிகிரியில் கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் பேக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துடும். ஒரு ஸ்டிக்கை வச்சு பாருங்கள், அது ஒட்டாமல் வந்துருச்சுனாவே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். கடாய், ப்ரெஷர் குக்கர் அப்படின்னா 10 மினிட்ஸ் நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நீங்கள் பேக் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். நீங்கள் அலுமினியம் ப்ரெஷர் குக்கராக இருக்கட்டும், கடாயாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் டிமோல்ட் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரமும் நீங்கள் ஆற விட வேணாம். லைட்டாக தட்டுனீங்கன்னாவே அது வந்து டிமோல்ட் ஆகிடும். ஸோ நம்ம கேரமலைஸ் பண்ணதுக்கான ரீசன் வந்து இதுதான். நம்ம வந்து சுகரை போட்டு பண்ணும்போது அது வந்து அந்த பனானாவை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும். நம்ம பட்டரை மெல்ட் பண்ணதுனால அந்த வாழைப்பழத்து மேலே ஒரு ஷைனிங்கான ஒரு கோட்டிங் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்லைஸ் பண்ணிவிட்டு குழந்தைகளுக்கு வந்து கொடுத்து விடலாம், ஸ்நாக்ஸாக கொடுத்துடலாம், டீ காஃபிக்கு எடுத்துக்கலாம். நான் இதே மாதிரி உத்தமி கிச்சனில் கிட்டத்தட்ட நிறையா கேக் போட்டிருக்கேன். அதில் பைனாப்பிள் அப்சைட் டவுன் கேக் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே சமயம் நான் எக் இல்லாமல் ஆப்பிள் அப்சைட் டவுன் கேக்கும் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆரஞ்சு வச்சு பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஒரு யூனிக்கான பேக்கரி ஸ்டைல் ரெசிபி. அது கூடிய சீக்கிரமாக போடுறேன். ஆரஞ்சு அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3 கலர் ஆரஞ்சு எடுத்துக்கணும். பிளட் ஆரஞ்சுன்னு இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது வந்து நல்லா ரெட் கலரில் இருக்கும்.
ஆரஞ்சு வந்து நல்ல ஆரஞ்சு கலரில் ஒன்று இருக்கும், எல்லோ கலர். இப்படி 3 லேயராக வந்து நீங்கள் மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஆரஞ்சு அப்சைட் டவுன் கேக்கும் பண்ணலாம். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆரஞ்சோட ஃப்ளேவர் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அவன் இல்லை அப்படின்னா ப்ரெஷர் குக்கரில் கூட இந்த ரெசிபி பண்ணி பாருங்கள். அப்படி பண்ணணும் அப்படிங்கிற சமயத்தில் ப்ரெஷர் குக்கரில் சொன்ன மாதிரி ஒரு 60 நிமிஷம் லோ மீடியம் ஃப்ளேமில் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் வந்து பர்த்டே கேக் மாதிரி பண்ணுறீங்க, கிறிஸ்மஸ் கேக் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இந்த ஸ்டைலில் பண்ணும்போது ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா செரி குக்கீஸ் பேக்கரி ஸ்டைலில் பண்ண போகிறோம். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் பார்த்துடலாம். சிம்பிளாக ஈஸியாக 10 நிமிஷத்தில் பேக்கரி ஸ்டைலில் நம்ம செரி குக்கீஸ் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாயில் வச்சுன்னு அப்படியே கரைஞ்சிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம். டீ காஃபிக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5 to 7 டேஸ்க்கு கெட்டு போகாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம எக் இல்லாமல் பண்ண போகிறோம். எக் இல்லை, பேக்கிங் சோடா இல்லை, பேக்கிங் பவுடர் கொஞ்சம் மட்டும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு நெய் 1/2 கப் எடுத்துக்கலாம். பவுடர் சுகர் 1/2 கப். நெய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1/2 கப்லேருந்து 1/3 கப் கூட எடுத்துக்கலாம். இல்லைனா மெல்டட் பட்டர் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணணும். பவுடர் சுகர் பிடிக்கலனா ப்ரௌன் சுகர், நாட்டு சர்க்கரை எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ மைதா இல்லைனா கோதுமை மாவு 1 கப். பேக்கிங் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். தேவைப்பட்டால் நீங்கள் மாவோ இல்லை அப்படின்னா கொஞ்சம் நெய்யோ எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நெய் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். எனக்கு இந்த அளவு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இதில் நான் ஆல்மண்டும் அதுக்கப்புறம் செரியும் போட்டிருக்கேன். செரியை வந்து ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். பாதாம், செரி ரெண்டுமே. நீங்கள் வந்து செரி மட்டுமே கூட யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா முந்திரி, அதுக்கப்புறம் பிஸ்தா கூட நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்படி பிடிக்கிற மாதிரி வந்ததுன்னா மட்டும்தான் இந்த குக்கீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராக் ஆகாமல் இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு மெல்ட் ஆகாமல் இருக்கும். நீங்கள் வந்து நெய் அதிகமாகவோ சுகர் ரொம்ப அதிகமாகவோ போட்டிங்கன்னா அந்த குக்கீஸ் வந்து பேக் பண்ணும்போது மெல்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், கையில் ஒட்டாமல் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு மேலே ஒரு ஷீட் போட்டுட்டு ஓரளவுக்கு திக்காக தேய்ச்சி எடுக்கணும். தேய்ச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணி பேக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு அந்த டைமில் செய்ய உங்களுக்கு டைம் இல்லைங்கும் போது முன்னாடியே மாவு ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் ரேப்பரில் போட்டுட்டு அதை அப்படியே ரேப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கூட செய்யலாம். இப்போது இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் திக்காக வந்து தேய்ச்சிக்கலாம். நான் வந்து ரவுண்ட் கட்டர் எடுத்திருக்கேன். குக்கி கட்டர். நீங்கள் வந்து ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி இல்லை அப்படின்னா கத்திலேயே ஷேப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ கட் பண்ணிக்கலாம். ஈவன் டைமண்ட் ஷேப்பில் கூட கட் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் குக்கர், கடாய், அவன், ஓடிஜி எதில் வேணாலும் பேக் பண்ணலாம். ரொம்ப பர்ஃபெக்டான மெத்தட்னா ஓடிஜி. ஓடிஜியில் எப்போவுமே டேஸ்ட் வந்து பேக்கரியில் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். முதல்ல ஓடிஜியில் அவனை கிட்டத்தட்ட 250 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இந்த பிஸ்கட் வச்சதுக்கப்புறம் 12 to 15 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 180 டிகிரியில் பேக் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். அதே சமயம் ப்ரெஷர் குக்கர், கடாய் அப்படிங்கிற பட்சத்தில் 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணுங்கள். ப்ரீஹீட் பண்ணாமல் எதையுமே பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் லோ டு மீடியம் ஃப்ளேமில் பேக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரெஷர் குக்கர்லேயும் கடாயிலையும் ஈஸியாக வந்துடும். கடாய் அப்படிங்கும்போது நான்ஸ்டிக், அலுமினியம் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணலாம். கீழே மணல் இருந்தால் க்ளீனான மணல் போட்டு பண்ணலாம். அலுமினியம், நான்ஸ்டிக் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மணலோ சால்ட்டோ தேவையில்லை.
ப்ரெஷர் குக்கும்போது கேஸ்கட்டையும் விசிலையும் ரிமூவ் பண்ணியே ஆகணும் நீங்கள். அலுமினியம் ப்ரெஷர் குக்கரில் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும், கீழே அடிப்பிடிக்காது. ஸோ வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி பேக் பண்ணி எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறமா உடனே வந்து நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் போடக்கூடாது, கொஞ்சம் ஆறணும். எடுக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அப்போ தான் பேக் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து போட்டு வச்சிடலாம். டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச எந்த விதமான சாக்லேட் சிப்ஸ், நட்ஸ் எது வேணாலும் போட்டு பண்ணி பாருங்கள். இதில் செரி இல்லாத போது நீங்கள் வந்து திராட்சையை கூட யூஸ் பண்ணலாம். அதாவது ரெய்சன்ஸ், பிளாக் ரெய்சன்ஸ், அதுக்கப்புறம் கோல்டன் ரெய்சன் இதெல்லாம் போட்டு பண்ணலாம். இன்கேஸ் அதுவும் இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் சொல்கிறேன், டியூட்டி ஃப்ரூட்டி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கோதுமைக்கு பதிலாக நீங்கள் ராகி, அதுக்கப்புறம் மில்லட்டில் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணலாம். சுகர் பிடிக்காதவங்க வெல்லத்தை யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமா ஐஸ் பர்ஃபி, மைதா பர்ஃபி, கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் சொல்லலாம், அதையும் சிம்பிளாக ஈஸியாக 10 நிமிஷத்தில் சாஃப்டான வனிலா பர்ஃபி பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 80s 90s கிட்ஸோட ஃபேவரேட்டுன்னு சொல்லலாம். ஸோ அந்த காலத்தில் ஸ்கூலில் கடைகளில் இந்த பர்ஃபி எப்போவுமே இருக்கும். அப்படியே வாயில் வச்சோன்னே கரைஞ்சிற மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரியான அளவுகளோட பண்ணீங்க அப்படின்னா இந்த தீபாவளிக்கு பர்ஃபெக்டாக பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் மட்டும் இல்லை, பிங்க் கலர், ஒயிட் கலர்லேயும் நீங்கள் பண்ணலாம். சாக்லேட் ஃப்ளேவர் இருந்தால் அதுலேயுமே பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு 1/2 கப் நெய் எடுத்துக்கலாம். 3/4 கப் மைதா போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணணும். நீங்கள் மில்க் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இது வந்து அப்படியே மணலாக வரும் உங்களுக்கு, அந்த மணம் வரும் உங்களுக்கு, ஆனால் ப்ரௌன் ஆகக்கூடாது. ஸோ ஒரு 5 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா எடுத்து பிளேட்டில் போட்டுடலாம். நீங்கள் மாவை சளிச்சும் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறமா சுகர் சிரப். இதுக்கு 1 கப் சுகர், 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கம்பி பதம் வரணும். ஒரு கம்பி பதம் வந்தால் மட்டும்தான் பர்ஃபி வந்து ரொம்ப சொதன்னு இல்லாமல் ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். சுகர் சிரப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கம்பி மாதிரி வந்துன்னா இது வந்து ஒரு கம்பி பதம். இப்போது ஃபுட் கலர், அது எடிபிள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 ட்ராப் ஆட் பண்ணிங்க அப்படின்னா கலர் பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் போட வேணாம். கலர் பிடிக்கலைன்னா ஒயிட் கலராகவே நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா சாஃப்ரான் போடலாம். இப்போது வறுத்த மைதா மாவு போட்டுட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் விஸ்க் இருந்து பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சூடு பண்ணி செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த கட்டியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே உடஞ்சிரும். ஸோ இப்போ இதை நம்ம பேன்லேருந்து ஒட்டாமல் வர வரைக்கும் லோ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு குக் பண்ணணும். இப்போ வனிலா எசன்ஸ் வந்து ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், இவ்வளோதான் தேவைப்படும். இது வந்து ரெடி ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். இப்போ வந்து பேனில் ஒட்டாமல் வரணும், அவ்வளோதான். நீங்கள் கையில் எடுத்து பால் மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டிக்கி இல்லாமல் ஒரு பால் கிரியேட் பண்ண வரும். உங்களுக்கு இந்த லார்ஜ் பபிள்ஸ் வந்துருச்சு. இப்போது நம்ம முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி, பாதாம், பிஸ்தா நீங்கள் எது வேணாலும் போடலாம். நீங்கள் ரோஸ் எசன்ஸ் இருந்ததுன்னா அதை கூட போட்டுக்கலாம், வனிலா ஃப்ளேவர் பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் பொடி கூட போட்டுக்கலாம். ஆனால் இது வனிலா பர்ஃபி அப்படிங்கிறனால நான் வனிலா எசன்ஸ் போட்டிருக்கேன். இப்போ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஆற வைக்கணும். ஒரு 2 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரேயில் போடுவோம். இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துருச்சுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு பிகினர்ஸ்க்காக நான் காட்டுறேன் இது எப்படி வந்து பேனில் ஒட்டாமல் வருதுன்னு சொல்லிட்டு. இதே சமயம் நீங்கள் ரொம்ப குக் பண்ணீங்கனால என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப ஹார்ட் ஆகிடும் பர்ஃபி. ஸோ இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வந்து கூல் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாஃப்டான டோ மாதிரி வந்துருச்சு. இதுக்கு மேலே ட்ரேயில் விட்டுறாதீங்க. இதுக்கு மேலே பேனில் விட்டீங்க அப்படின்னா இன்னும் ஹார்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பர்ஃபி கட் பண்ண வராது. ஸோ இந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம ட்ரேயில் போட்டுட்டு பட்டர் ஷீட் ட்ரேலையோ இல்லை அப்படின்னா வந்து நெய் தடவின பிளேட்லேயோ போட்டுட்டு இமீடியட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். நீங்கள் ஸ்பூனில் வந்து நெய் தடவிட்டும் இது மாதிரி பண்ணலாம். ஏன் அப்படின்னா நம்ம இமீடியட்டாக செட் ஆகிறதுனால நம்ம ரொம்ப டைம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்துடும், உதிரி உதிரியாக. இப்போவே வந்து நீங்கள் நல்லா ப்ரெஷர் கொடுத்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டா
அது வந்து நல்லா ஸ்மூத்தா இருக்கும். அவ்வளோதான். இது 2 நிமிஷத்திலேயே உங்களுக்கு ரெடி ஆயிடும். ஸோ 2 நிமிஷம் விட்டுட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் வெதுவெதுப்பா இருக்கும்போதே நம்ம எடுத்து கட் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி மற்ற பர்ஃபி மாதிரி இல்லாம இது வந்து சீக்கிரமாவும் செட் ஆயிடும். அதே சமயம் அளவுகளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான அளவுகள் தான். உடைச்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் வரைக்குமே கெட்டு போகாது. தேவையான ஷேப்ல கட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சுக்கலாம். ஸோ நெய் அளவுகள் வந்து நீங்க பார்த்துக்கங்க. நெய் வந்து ஓவரா போட்டிங்கன்னா நல்லா சாஃப்ட்டா இருக்கும். அதே சமயம் ரொம்ப நாள் வச்சிருக்கும்போது கெட்டுப்போன மாதிரி ஆகும். 80ஸ் 90ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 கலர்ல பண்ணுவாங்க. ஒண்ணு ஒயிட் கலர், இன்னொன்னு கிரீன் கலர். 2மே வந்து 2 லேயர்ஸ் மாதிரி இருக்கும். பெட்டி கடையிலேருந்து ஆரம்பிச்சு நெறைய கடைகள்ல வச்சிருப்பாங்க. டீ கடையில எல்லாம். அவ்வளோ சூப்பரா இருக்கும். இதில வந்து நட்ஸ் வந்து பாதாம், பிஸ்தா இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். மைதா பிடிக்கலன்னா கோதுமை மாவு ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நெய் பிடிக்கலன்னா நீங்க ஃப்ளேவர் இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு கேக் தான் பார்க்க போறோம். சிம்பிளா கோவா ஸ்பெஷல் கோகனட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த நியூ இயர்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேக் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஈஸியாகவும் பண்ணிடலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷான கோகனட் போடுறதுனால ஃப்ளேவர் ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப ரொம்ப ஸ்பாஞ்சியா இருக்கும். இது குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸா கொடுத்து விடலாம். அது மட்டும் இல்லாம ஈவினிங் டீக்கு எடுத்துக்கலாம். இந்த ஸ்லைசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 நாளைக்கு கெட்டு போகாது. இதில் வந்து நீங்கள் ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுனால பண்ணலாம். ஃப்ரெஷ் க்ரீமை வச்சு இல்லை அப்படின்னா விப்பிங் க்ரீம் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பர்த்டே கேக்காகவும் பண்ணலாம். உங்களுக்கு அந்த ஸ்பாஞ்சினஸ் தெரியும். உள்ளே அந்த கோகனட் இருக்கிறதும் உங்களுக்கு தெரியும். கோவாவில் 3 கலரில் பண்ணுவாங்க இந்த கேக். இதுக்கு ஒரு 2 எக் எடுத்துக்கலாம். 2 இல்லைனா 3. இதை வந்து நீங்கள் ஒரு 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணுங்கள். நொர நொறையா வரும். இந்த எக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா டைரெக்டாக அப்படியே எடுத்து போடக்கூடாது. கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருந்து தான் நீங்கள் பீட் பண்ணணும். இது மாதிரி பீட்டர் இல்லைன்னா நீங்கள் விஸ்க்கு கூட யூஸ் பண்ணலாம். வனிலா எசன்ஸ் போடுறோம். இது வந்து அந்த எக்கோட ஃப்ளேவரை வந்து கம்மி பண்ணும். இப்போ உங்களுக்கு வந்து எக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தயிர் போட்டுக்கலாம். புளிக்காத தயிர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். மிக்சிலேயே கூட இந்த கேக் வந்து பண்ணலாம். இப்போ பவுடர் சுகர் நான் போடுறேன். கிட்டத்தட்ட அரை கப் பவுடர் சுகரை நான் ஒரு 3 தடவை அப்படியே ஆட் பண்ணுறேன். கிராஜுவலாக ஆட் பண்ணணும். இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் சுகருக்கு பதிலாக நீங்கள் ப்ரௌன் சுகர், வெல்லம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். வெல்லம் அப்படின்னா வெல்லத்தை வந்து அரை கப் வெல்லத்தை ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றிட்டு காய்ச்சிட்டு அதை வடிகட்டி வந்து நீங்கள் ஊற்றலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா சுகர் போட்டுட்டு நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் நல்லா பீட் பண்ணணும். இப்போ மீதி இருக்கிற சுகரையும் போட்டுடலாம். இது நல்லா ஃப்ளஃபியாக வரும். நீங்கள் விஸ்கில் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். பீட்டரில் பண்ணும்போது 10 மினிட்ஸில் நம்ம பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக வரும். அப்படியே இந்த நம்ம போட்ட எக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மடங்கு அதிகமாக வரும் அந்த மாவு. அந்த அளவுக்கு நீங்கள் ஸோ பாருங்கள் இப்போ பெர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் அப்படிங்கிறது வந்து ஃப்ளேவர் இல்லாத ஆயிலாக தான் இருக்கணும். நம்ம வந்து சன்ஃப்ளவர் ஆயில் கரெக்டாக இருக்கும். கோகனட் ஆயில் ஊற்றுனீங்க அப்படின்னா கோகனட் கேக்கு நல்லாயிருக்கும். பட் ஃப்ளேவர் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் கடல் எண்ணெய், நல்லெண்ணெய், நீங்கள் ஆலிவ் ஆயிலெலாம் இதில் யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறமா நம்ம மைதா போட்டுக்கிறோம், இல்லை கோதுமை மாவு போட்டுக்கலாம். பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 தடவை நல்லா சலிச்சுட்டு போடணும். ஒரே அடியாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நம்ம இந்த ஃப்ளஃபியாக பீட் பண்ணது எல்லாமே அப்படியே வந்து டவுன் ஆகிடும். அதனால நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு அந்த மாவு வந்து கட்டி இல்லாமல் இருக்கணும். அதுக்கப்புறமா திரும்ப நீங்கள் சலிச்சு போடணும். இதிலே நீங்கள் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணலாம், ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணலாம். பைனாப்பிள் ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு பிடிக்கணும், அது கூட நீங்கள் போடலாம். ஸோ நீங்கள் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும்.
இதுக்கப்புறமா பால், தேவையான அளவு பால் ஊற்றிக்கலாம். மாவு வந்து கெட்டியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பால் 1/2 கப் வந்து ஊற்றலாம். பால் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து நார்மல் மில்க்கு, தேங்காய் பால் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். இல்லை சூடான பாலும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா வார்மான மில்க் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்ம விஸ்க் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த கட்டி எல்லாம் வராது. நம்ம கட்டி இல்லாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதே சமயம் ஓவராகவும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா போட்டிருக்கிறதுனால நம்ம ரொம்ப பீட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கேக் வந்து ரொம்ப ஹார்ட் ஆகிடும். ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்காது. நம்ம தேவையான அளவு பால் ஊற்றிக்கலாம். இந்த மாவு அப்படிங்கிறது உங்களுக்கு தூக்கி ஊற்றுனீங்க அப்படின்னா ரிப்பன் மாதிரி வரும். அதாவது ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் வரணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு உங்களுக்கு பால் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் பால் தேவைப்படும். நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் தேவைப்படலாம். அவ்வளோதான். இப்போ ஏலக்காயும் நம்ம ஜாதிக்காயும் போட்டுக்கிறோம். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். இதை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஜாதிக்காய் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் தான் போடணும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் கிட்டத்தட்ட 1/2 கப்லேருந்து 1 கப் போடலாம். இந்த தேங்காய் இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் கூட யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த தேங்காய் வந்து நமக்கு வறுத்து போடணும்னு அவசியம் இல்லை. இதே மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடு இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக கூட ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாவு அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுக்கப்புறம் பட்டர் ஷீட் ட்ரேயில் போட்டுக்கலாம். நீங்கள் ஏற்கனவே வந்து நெய் தடவியோ பட்டர் தடவியோ கொஞ்சம் மாவு தடவி ட்ரேவை ரெடி பண்ணிடுங்க. பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா அப்படியெல்லாம் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக டிமோல்ட் பண்ண வரும். இது வந்து பார்த்திங்கன்னா கோவாவில் கிட்டத்தட்ட இந்த மாவை 3ஆக பிரித்து 2ல் க்ரீன் அதுக்கப்புறம் பிங்க் கலர் வந்து ஆட் பண்ணிவிட்டு பண்ணுவாங்க. மார்பிள் கேக் மாதிரி. கூடிய சீக்கிரமாக நான் அந்த வீடியோவும் போடுறேன். டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா டைரெக்டாக அவனில் வைக்கணும். அவன் இல்லை ஓடிஜியை 10 மினிட்ஸ் 250 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க முன்னாடியே. அதுக்கப்புறமா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் 180 டிகிரியில் நம்ம பேக் பண்ணணும். அதே சமயம் நீங்கள் ப்ரீஹீட் பண்ணின உடனே நீங்கள் வந்து கேக்கை வச்சிடணும். ரொம்ப நேரம் விட்டீங்க அப்படின்னா ஓடிஜி இல்லை அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆறிடும். அப்போது பேக் ஆகிறது ரொம்ப கஷ்டமாகும். டூத் பிக் வந்து இன்சர்ட் பண்ணி பாருங்கள். அது வந்து ஒட்டாமல் வந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக வெந்துடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டீங்க அப்படின்னு நல்லா ஆறிடும். அதுக்கப்புறமா ஈஸியாக டிமோல்ட் பண்ண முடியும். இதே மெத்தடில் நீங்கள் வந்து பாலை நல்லா சுண்டை காய்ச்சிட்டு இதே கேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரசமலாய் கேக் கூட பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த கோகனட் கேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோவா ஸ்பெஷல்னு சொன்னேன். இது வந்து ப்ளைனாக தான் பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரூட் கேக் மாதிரி ஸ்டைலில் வேணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக செரி, ஆப்ரிகாட், பிளாக் ரைசின், கோல்டன் ரைசின், பாதாம், பிஸ்தா இதெல்லாம் போட்டுட்டு ஆரஞ்சு ஜூஸில் நல்லா சோக் பண்ணிவிடுங்க. இல்லை அப்படின்னா கேரமல் சிரப்பில் நீங்கள் குக் பண்ணுங்கள் 2 நிமிஷம். அதே வந்து இதில் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக கோகனட் ஃப்ரூட் கேக் வந்து ரெடி ஆகிடும். அதே சமயத்தில் பாலுக்கு பதிலாக நீங்கள் கோகனட் மில்க் இல்லைனா கோகனட் ஆயில் அதெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். கோகனட் ஆயில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து அதிகமாக வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் இதில் ஆட் பண்ணலை. ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். கிறிஸ்மஸ் அப்படிங்கும்போது நீங்கள் ஃப்ராஸ்டிங் கூட வச்சு பண்ணலாம். இந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா 1 வீக் வரைக்குமே கெட்டு போகாது. அதே சமயம் நீங்கள் இதில் வந்து முட்டை பிடிக்கலன்னா தயிர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 கப் தயிர் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் வந்து ஃப்ரெஷ் கோகனட்டும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் டெசிகேட்டட் கோகனட் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இதில் கோகோ பவுடர் யூஸ் பண்ணுறதுனா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர், காஃபி பவுடர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மில்க் கேக் மாதிரியும் பண்ணலாம். இதுக்கப்புறமா ஒரு ஃபஜ் தான் பார்க்க. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சாக்லேட் ரெசிபி தான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வால்நட் வச்சு பண்ணுறது. கடைகளில் வந்து நம்ம விலை அதிகமாக கொடுத்து வாங்குறத விட வீட்லேயே சிம்பிளாகவும் சாஃப்டாகவும் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட 1 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் அவுட்க்கு அப்புறம் கூட நீங்கள் இதை சாப்பிட்லாம். ஒரு நல்ல எனர்ஜி பாராக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கப் வால்நட் எடுத்துக்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் 2 நிமிஷம். வால்நட்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நீங்கள் அப்படியே கூட போட்டு பண்ணலாம். நல்ல முறுமுறுன்னு இருந்தால்.
வால்நட்டுக்கு பதிலாக பாதாம், அதுக்கப்புறம் முந்திரி, பிஸ்தா எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போது ஸ்வீட் கண்டென்ஸ்ட் மில்க் எடுத்துக்கிறோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டின் இருக்கும். அதுக்கப்புறமா சுகர், இதுக்கப்புறமா கொக்கோ பவுடர் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா மில்க் பவுடர், பட்டர் வந்து 2 க்யூப் வந்து நம்ம போடணும். வனிலா எசன்ஸ், சாக்லேட் சிப்ஸ் வந்து போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா திக்காக வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். கிட்டத்தட்ட லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள், அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். தேவைப்பட்டால் ஒரு சின்ன க்யூப் வந்து பட்டர் கூட போட்டுக்கலாம். ஆனால் பட்டர் வந்து அன்சால்டட் பட்டராக மட்டும்தான் இருக்கணும், சால்டட் பட்டராக இருக்கக்கூடாது. சால்டட் பட்டராக இருந்தால் டேஸ்ட் வந்து அப்படியே மாற்றி விட்டுரும். இது வந்து ஹோம்மேட் சாக்லேட் அப்படிங்கிறதுனால நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம். இதை செஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நான் சொன்ன மாதிரி 1 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு சின்ன க்யூப் வந்து நம்ம பட்டர் போடுறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஆயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அன்ஃப்ளேவர்டு ஆயில் இல்லைன்னா நெய் கூட போட்டுக்கலாம். ஸோ அப்படி இல்லை, நீங்கள் எதுவுமே போட வேணாம் அப்படின்னா அப்படியே கூட பண்ணலாம். இப்போது இது நல்லா திக்காக வந்துருச்சு. இப்போ வால்நட் வந்து போட்டுக்கலாம். வால்நட்டை போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், இதுதான் இதனோட பதம்னு அர்த்தம். ரொம்ப ரன்னியாக இருக்காது, அதே சமயம் பேனில் ஒட்டாமல் பர்ஃபிக்கு மாதிரி நம்ம வந்துடும் நமக்கு. இது வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா ட்ரேயில் போட போகிறோம். பட்டர் ஷீட் இருந்தால் அது மேலே போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக டீமோல்ட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நெய் தடவின பிளேட்டில் போட்டுக்கலாம். ஆயில் தடவின பிளேட்டில் போட்டிங்க அப்படின்னா அந்த ஆயிலோட ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால் ஆயில் வந்து யூஸ் பண்ண வேணாம், நெய் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு வந்து இது திக்காக வேணுமா இல்லை தின்னாக வேணுமான்னு சொல்லிவிட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே வால்நட்டை வந்து தூவிட்டு நம்ம இதை வந்து செட் பண்ண விடணும். ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஆகும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீசர்லேயும் வைக்கலாம், ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம். ஃப்ரீசரில் வச்சிங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்துருங்க. ஆனால் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறது தான் பர்ஃபெக்ட். ஏன் அப்படின்னா ஃப்ரீசரில் வச்சா ரொம்ப ஹார்டாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ் to 1 ஹவரில் நல்லா செட் ஆகிடும். நம்ம சாக்லேட் சாப்பிட்ற மாதிரியே தான் இது. ஈவன் நீங்கள் வந்து சாக்லேட் மோல்டில் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டான சாக்லேட்டாக வந்துடும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட்டோட பேஸுன்னு சொல்லலாம். கண்டென்ஸ் மில்க் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பாலெல்லாம் எதுவும் பிடிக்காதுன்னா நீங்கள் சுகர், அதுக்கப்புறம் தண்ணி, மில்க் பவுடர், கொக்கோ பவுடர், வனிலா எசன்ஸ் இதை மட்டுமே வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோவும் போடுறேன். ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், க்ரியேட்டிவ் வேர்ல்ட்லேயும் சரி, உத்தமை கிச்சன்லேயும். ஸோ இதுக்கு நமக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து தேவையான ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் சுகர் பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து டேட்ஸை வந்து நல்லா வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிட்டு இதில் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரையை போடலாம். ஆனால் என்ன அப்படின்னா சுகரில் வர அந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மாறும். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் அப்படி நல்லா போகும்போது அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணலாம். யூஸ்வலாக டேட்ஸ்குள்ளே இது மாதிரி வால்நட்டை வச்சு சாக்லேட்டில் டிப் பண்ணி சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் சாக்லேட்டில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா சேம் இதே தான். கொக்கோ பவுடர் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா வந்து மில்க் பவுடர் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அப்படி போடும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான ஒயிட் சாக்லேட் வந்துடும் நமக்கு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரெசிபீஸ் இருக்கும். ஆனால் இது வந்து நான் சொல்கிறேன், குழந்தைகளுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா ஃபஜ்ஜியாக இருக்கும். கடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஹார்டெல்லாம் இருக்காது. ஸோ இதனோட இன்னொரு வேரியேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் சாக்லேட் ஃபஜ்ஜுன்னு சொல்லுவோம். அந்த ரெசிபி வந்து என்னால் போட முடியல, அடுத்த கிறிஸ்மஸ்க்கு வந்து போடுறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் சாக்லேட்டை மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கண்டென்ஸ்ட் மில்க் அதையும் போட்டு ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணதுக்கப்புறமா அதில் டூட்டி ஃப்ரூட்டி நட்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா
ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடும். சிம்பிளா, ஈஸியா கோதுமை மாவு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போறோம். மைதா வந்து சேர்க்காம. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸா குடுக்கலாம். டீ, காஃபிக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே ஈஸியா செய்யலாம். இது வந்து ஆயிலுமே அப்சர்வ் பண்ணாது. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல 1 1/2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இது வந்து 250 ml கப் தான். அதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் சிரோட்டி ரவை, உப்பு தேவையான அளவு, ஓமம், அதுக்கப்புறமா பெப்பர் தூள், நெய், கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் சூடான ஆயில் கூட 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்ல ஒரு செமி சாஃப்ட் டோ மாதிரி கொண்டு வரணும். அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது, சப்பாத்தி மாதிரி ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அப்படி நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இந்த மாவு ஊறுறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். ஸோ பாருங்கள், பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இலைகள்லாம் வந்து சரியாக வராது. ஸோ அதனால தான் நம்ம ஓரளவுக்கு செமி சாஃப்டாக பண்ணணும்னு நான் சொன்னது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4 பிரிச்சிட்டோம். இதை வந்து ஓரளவுக்கு திக்காக தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ மாவு தூவிட்டு பண்ணுங்கள். இதில் வந்து ஆயில் எல்லாம் நீங்கள் வந்து தடவிட்டு பண்ண வேணாம். ஸோ ரொம்ப தின்னாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. அதே சமயம் ரொம்ப திக்காகவும் பண்ண வேணாம், மீடியமாக இருக்கணும் உங்களுக்கு. இது நீங்கள் மைதாலேயும் பண்ணலாம். கோதுமையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரம் ப்ரௌன் ஆகும். அதை தடுக்கிறதுக்காக தான் நம்ம ரவை ஆட் பண்ணியிருக்கோம். ரவை வந்து நல்ல ஒரு கிறிஸ்பினஸை கொடுக்கும். இப்போது இது மாதிரி ஒரு சின்ன கட்டை இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன மூடி இருக்கும், அதில் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து கட் பண்ணதுக்கப்புறமா மீதி இருக்கிறத திரும்ப மாவு மாதிரி பண்ணி இதே மாதிரி தான் நான் தேய்ச்சி எடுக்க போகிறேன். கொஞ்சம் மாவு தூவிட்டு பண்ணிங்க அப்படின்னா ஒட்டாமல் இருக்கும். ஸோ அவ்வளோதான். இது வந்து நம்ம லேயர் பண்ணணும். லேயர் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஃப்ரை பண்ண வேண்டியது தான். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடு தான் இது. உங்களுக்கு தேய்க்கல ரொம்ப கஷ்டமாக இருக்காது. பாருங்கள், இடையில மட்டும் கொஞ்சம் தண்ணியை வச்சு ஸ்டிக் பண்ணிக்கணும், ஒட்டிக்கணும். ஸோ பக்கத்தில் தண்ணியை ரெடியாக வச்சுக்கோங்க ஒரு சின்ன பவுலில். இது மாதிரி பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 இலைகள் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம டூத் பிக் வச்சு நம்ம நல்லா ஒட்ட போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி டூத் பிக் இல்லைன்னா ஸ்பூன் வச்சு பண்ணலாம். ஸோ அப்போ தான் வந்து எல்லாமே ஒன்றோடொன்று ஒட்டி நம்ம ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணும்போது பிரியாமல் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஆயிலில் ஃப்ரை பண்ண பிடிக்கலைன்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் ஏர் ஃப்ரையர், ஓடிஜி, அவன் எதெல்லாம் வேணாலும் பண்ணலாம். ஸோ அப்படியெல்லாம் பண்ணுற மாதிரி இருந்தால் மாவு வந்து பிசையும் போதே கொஞ்சம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் எள்ளு பிடிக்குன்னா எள்ளும் நீங்கள் போட்டுக்கலாம். டெசிகேட்டட் கோகோனட்டும் நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு கிறிஸ்பியாக நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ நீங்கள் ரொம்ப லோ ஃப்ளேமில் வைக்க வேணாம், மீடியமில் வந்து ஃப்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடாக தான் இருக்கணும். சூடாக இருக்கும்போது மட்டும்தான் அந்த இலைகள் வந்து நல்லா வந்து உப்பி வரும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் போட்டிங்கன்னா அந்த இலைகள் வந்து ஒன்றோடொன்று ஒட்டி நமக்கு பிரிஞ்சு வராது. ஸோ அந்த ஷேப்பு வந்து உங்களுக்கு கிடைக்காது. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். இது வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆயில் அப்சர்வ் பண்ணாது. அப்படியே கொஞ்சம் ஆயில் இருந்ததுன்னா நம்ம டிஷ்யூ பேப்பரில் போடும்போது அதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ 2வது பேட்சுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது நீங்கள் எந்த ஃப்ளேவர் வேணாலும் பண்ணலாம். பாலக்கீரை, பீட்ரூட், கேரட், தக்காளி, ஸோ நீங்கள் கேபேஜில் கூட பண்ணலாம். அதாவது பர்பிள் கேபேஜில் அதுவுமே வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும், நல்லாயிருக்கும். உங்களுக்கு வெந்துருச்சுன்னு எப்படி தெரியும்னா அந்த ஆயில் சத்தம் வந்து நல்லா ஓரளவுக்கு அடங்கி வரும், முறுக்கு மாதிரி தான். ஸோ இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டில் இன்னொரு சேனல் இருக்குது, அதுலேயுமே 2000 ரெசிபிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டையும் ரன் பண்ணிகிட்ருக்கோம். 15 இயர்ஸ்க்கு மேலே 8000 ரெசிபிஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் இருக்கும். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.